Praise the Lord. Hallelujah. Give the Lord a clap offering now. ஆண்டவருக்கு நன்றி பலி Louder. செலுத்துவோம். சத்தமாக. Just how the great evangelist Simon was praying for the nations and for so many other types of prayers. இப்பொழுது சுவிசேஷகர் சைமன் பால் அவர்கள் தேசத்திற்காகவும் மன்றாடி கொண்டிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நீங்கள் எல்லாம் கேட்டு நீங்களும் பகிர்ந்து கொண்டீர்கள். I want to kneel down also. நானும் முழங்கால் படியிட்டேன். However, because of the chair arrangement, I nearly fell down. அந்த நாற்காலி அப்படி இருந்தனால நான் விழுந்துட்டேன். And so I did not kneel. என்னால என்ன பண்ண முழங்கால் படி விட முடியல. Every one of you were kneeling down. நீங்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு கொண்டிருந்தீர்கள். And I was very rude sitting down. நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய நாற்காலியிலே. And because of that, அதற்காக the Holy Spirit said, I must kneel before every one of you here and ask for your forgiveness. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே சொன்னார், நீ முழங்கால் படியிட வேண்டும், இவர்கள் முன்பதாக இவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், என்னிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்னை நினைவூற்றினார். Lord Jesus, you are a wonderful God. ஓ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் அற்புதமுள்ள தெய்வம். You have your way of dealing with your servants. ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆண்டவர் ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களை வித்தியாசமான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறீர். There are so many things that's happening in his life. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செய்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. You are the center of it all. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மைய பொருள், மையம் நீர்தான். Without you, I won't be able to survive so ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்றும் செய்ய இயலாது. Lord, I will continue to serve you as long as you are willing to take me away from my country to serve in foreign lands. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எந்தெந்த நாட்டுக்கு முழு உலகத்திலும் என்னை கூட்டிக் கொண்டு போகிறீரோ அங்கே போய் உம்முடைய நற்செய்தியை சொல்லுவேன். ஆண்டவரே, நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், நான் அதை செய்வேன். You have given me your assurance again and again that I should not have any fear because you are with me all the time. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு முறையும் என்னோடு கூட பேசி என்னை உணர்த்திருக்கிறீர். ஒவ்வொரு முறையும் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிப்பதற்கு நீ பயப்படக்கூடாது என்று நீர் ஏற்கனவே என்னிடத்திலே பேசி இருக்கிறீர். You have even assured me that I shouldn't have any worry of financial situations and all the needs that I required to go for overseas trips. ஆண்டவரே, எனக்கு பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும், எந்த குறையும் வரக்கூடாது. நான் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே வெளியே போய் ஆண்ட பிரயாணங்களை செய்து உம்முடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். Lord Jesus, as you know, I am a retired man. I'm a retired man. நான் ஓய்வு பெற்ற ஒரு நபர். And I'm serving you by faith. ஆண்டவரே, விசுவாசத்தினால் ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். And so far to so many countries you have never failed me in providing the necessary things. ஆண்டவரே, என்னை அநேக நாட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் நீர் வைத்ததே இல்லை. Oh Lord, truly you are a Lord, a God of the providence. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய மகா பெரிய தெய்வமாய் இருக்கிறீர். Many people are saying, oh, he is a Jehovah Jireh. அநேகர் சொல்லுகிறார், இவர் யெகோவா ஈரே. He is the provider. அவர் எல்லாவற்றையும் தேவைகளையும் சந்திக்கிறவர். Oh Lord, I have a good taste of all these things. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. And you never fail to provide. ஆண்டவரே, எனக்காக எந்த குறைவுகளையும் நீர் ஆண்டவரே வைக்கவில்லை. Until today, இன்றை வரைக்கும் this is my 10th trip to India. ஆண்டவரே, 10வது முறையாக நான் இந்திய தேசத்திற்கு வருகிறேன். And each time I come down here, ஒவ்வொரு முறை நான் வரும்பொழுதும் I need finances to come here. ஆண்டவரே, எனக்கு வர பொருளாதார உதவிகள் எல்லாம் தேவைப்படுகிறது. And every time ஒவ்வொரு முறையும் the Lord touches the heart of my friends and people. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களையும் என்னுடைய நண்பர்களையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் தொட்டு இருக்கிறீர், பேசி இருக்கிறீர். And they cheerfully sponsor me for my tickets and everything. அவர் உதாரத்துவமாக என்னுடைய ஆண்டவரே டிக்கெட் வாங்குவதற்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவரே சந்திக்கப்பட்டிருக்கிறது. God's willing, I will come back to this place again. ஆண்டவரே, உமக்கு சித்தமாயிருந்தால் இன்னும் ஒரு முறை இங்கே வரும்பொழுது இங்கே வர நான் ஆண்டவரே விருப்பப்படுகிறேன். And I believe I will be going to the northern part of India. ஆண்டவரே, நான் நார்த் இந்தியாக்கு போக நான் விரும்புகிறேன்.
The sole purpose of him calling me to come to India is because he wants me to go to the outreach churches. நான் இந்த 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 இந்திய தேசத்திற்கு வந்து நான் வெளி மாநிலங்களிலே போய் வெளியே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், சபைகளுக்கு போக வேண்டும். All the while I've been going to only the outreach churches, small churches in the remote area. சிறிய சிறிய சபைகளுக்கு நான் போவதுண்டு. Only this trip that I am given the opportunity to go to Vellore, 300 world people come. I went to Pastor John Church, and now I'm here. நான் வேலூருக்கு போனேன் பெரிய சபைக்கு, அதை முடித்துவிட்டு பாஸ்டர் ராஜன் ஜானோட சபைக்கு போனேன், அதை முடித்துவிட்டு இங்கேயும் போதகருடைய சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். The Lord really upgrade his servant. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துகிறார். However, I surrender my life to him. ஆண்டவரே உம்மைதான் என்னுடைய வாழ்க்கைக்கு மெய்ய பொருளாக வைத்திருக்கிறேன். I submitted everything to him. எல்லாவற்றையும் நான் அவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். And I've been very cheerfully happy to go and serve him. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில் மிகவும் உற்சாகம் அடைந்து இருக்கிறேன். Because when I accepted the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, on the 30th of March 2004, 2004 ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி, 30th of March, in a few more days it will be my spiritual birthday. 30வது மார்ச் மாசம் Praise the Lord. Hallelujah. Now, what will be my next plan? I leave everything to him. என்னுடைய அடுத்த திட்ட பயணத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். As a servant of God, we mustn't have any fear or uncertainty. We shouldn't have any worry at all. ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் இருக்கும் பொழுது பலவித காரியங்கள் வரும், அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். Because if the Lord calls you to go and serve him, he will definitely, number one, provide you, he will protect you, he will send his Holy Spirit to teach you and to guide you. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஒப்படைத்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தேவைகளை சந்திப்பார். அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார், எவ்வண்ணமாக போய் போதிக்க வேண்டும் என்று அவர் உனக்கு பாதுகாவலையும் அளிப்பார். You see, when I was a young boy, I was a very sick person. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ரொம்ப வியாதி இருந்தது. And my mother surrendered me to a goddess. நான் என்னுடைய தாயார் என்ன பண்ண, ஒரு அந்நிய தேவருக்கு என்னை போய் படைத்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள் இது உமக்கு தான் சொந்தம் என்று. Lord, I shall present my testimony by standing up. நான் இப்பொழுது என்னுடைய சாட்சியை நின்று கொண்டு சொல்ல விரும்புகிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, for giving me this opportunity to face all your children now. ஆண்டவரே, இங்கே இந்த சபைக்கு வந்து ஆண்டவரே எனக்கு அருமையான தருணத்தை கொடுத்ததனால உம்முடைய பிள்ளைகள் மத்திய சாட்சி சொல்ல கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி. When I was growing up in the temple, நான் அந்த பள்ளியிலே அவண்ணமாக அந்த கோயில்களிலே வளர்ந்து வரும்பொழுது I got myself actively involved in the temple activities. நான் அங்க நடக்கிற பூஜைகள் பலவித காரியங்கள் எல்லாம் நான் பகிர்ந்து கொண்டு அங்க அதை செய்து கொண்டிருந்தேன். The religion that I professed in at that time was Taoism. அந்த வேளையிலே நான் செய்த அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் பெயர் Taoism. It is very similar to Hinduism. I was actively involved in Taoism for 44 years. 44 ஆண்டுகள் நான் அவண்ணமாக விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் படைத்து அந்த விக்கிரகங்களுக்கு ஊழியக்காரனாக இருந்தேன். I have reached the stature of the chairman of a temple. நான் அவண்ணமாக கோயில்கள் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு நான் சேர்மனாக நியமிக்கப்பட்டேன். Not 1, 2, but it's 3 temples. 1, 2 இல்ல 3 இவண்ணமாக கோயிலுக்கு விக்கிரகங்களுக்கு அந்த கோயில்களிலே நான் சேர்மனாக மாற்றப்பட்டேன். I was like a priest. நான் அங்க ஒரு பூஜாரி போல ஒரு உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். Many people came to see me for consultation. அநேகர் வந்து என்னை பலவித காரியங்களை சொல்லி என்னை கேட்டார்கள் நான் என்ன சொல்லுவேன் என்று. To break charm and spell. என்னிடத்திலே போய் பலவித அசுத்த ஆவிகள் இருந்தது, அதை கொண்டு பலவித காரியங்களை சொல்லுவதும் பலவித காரியங்களை இவண்ணமாக நிகழ வேண்டும் என்று எடுத்துரைக்க அநேகர் வந்து என்னை பார்ப்பார்கள். Even sicknesses. அநேக வியாதிகளும். You see, in the principality of darkness, they have all these facilities also. அந்த இருளின் அதிகாரங்களிலே அங்கேயும் வியாதிகள் சுகமாக்குற
காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. But you must understand, this is the principality of darkness. ஆனால் இதெல்லாம் அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் செய்யக்கூடிய காரியங்கள். Satan has a very sly condition. சாத்தான் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறான். அது குறிக்கோள் வித்தியாசமாக, செயல்முறையில் வித்தியாசமாக இருக்கும். He can offer you popularity. அவர் உனக்கு புகழை கொடுப்பார். He can offer you power. அவர் உனக்கு வல்லமையை தருவான். He can offer you a lot of cash. அவன் நிறைய பணங்களையும் கொடுப்பான். This is what the human flesh always look for in the world. மாம்சத்திலே இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தால் இதுதான் மனிதனுக்கு மிக மிக தேவை, முக்கியமான காரியம். It is very easy to win people to Hades. To Hades to help. அநேக மக்களை சுலபமாக அந்த நரகத்துக்கு அனுப்பிவிடலாம். You see, many of these famous actor, singer, they are actually worshiping the devil. அநேக நடிகர்கள், அநேக பாட்டை பாடுகிறவர்கள், சினிமா துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் பெயர் புகழ் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் சாத்தானை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Look at them, they are multi-millionaire. They are so powerful, they are so famous. அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது, அவர்களுக்கு பெயர் இருக்கிறது, அவர்களுக்கு பணமும் பொருளாதார வசதிகள் ஏராளமாக இருக்கின்றன. So much so that he has so many idols idolizing her or him. அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது. இந்த விக்கிரகங்கள் எல்லாம் சாத்தானை உருமாறி அவ்வண்ணமாக மக்கள் வந்து ஆராதிக்கத்தக்கதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். I was given all these facilities also. நான் இவ்வண்ணமான வசதிகள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார்கள். And I stand before you. நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். Apologizing to all those pastors, evangelists that have came to see me in the past. யார் அந்த 44 ஆண்டுகளில் அநேக சுவிசேஷகர்கள், அநேக போதர்கள், அநேக மேய்ப்பர்கள் என்னை வந்து பார்த்தார்கள். அவர்களால் என்னை பார்க்க முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை. அவர்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். I even scold them, I chased them with a broom. நான் அவர்களை திட்டினேன், தொடப்பத்தை எடுத்து அவர்களை துரத்தினேன். I said, don't you ever step into my house and talk to me about Jesus Christ. நான் சொன்னேன், என் வீட்ல தயவு செய்து அடுத்த முறை வந்து இங்க வந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று அவர்களை மிரட்டி விட்டு துரத்தி விட்டேன். You people are a bunch of parrots or monkeys. நான் சொன்னேன், நீங்கள்லாம் ஒரு குரங்கு கூட்டம், சும்மா இவ்வண்ணமாக செய்திகளை போய் சொல்லுகிற கூட்டம். Every time you tell me that the Bible says so, the Bible says so. நீங்க எப்பவுமே நீங்க சொந்தமா எதுவும் சொல்றது இல்ல, எப்ப பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது மாற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். I scold the evangelist. I say, look, nicely, there is nothing wrong with the Bible, but I can tell you the person who write these articles in the Bible is a very good writer. நான் சொல்லுகிறேன், இந்த வேதம் சொல்லுவதை நான் இன்னும் குறை சொல்லுவதற்கில்லை, ஆனால் இந்த வேதத்தை யார் எழுதினானோ அவன் மிகவும் மிகவும் தந்திரசாலி, அவனுடைய அறிவை பிரயோஜனப்படுத்தி வண்ணமாக எழுதியிருக்கிறான். He can write so convincingly that you are sold. மக்களை வசியப்படுத்தத்தக்கதாக அழகாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து அது மக்களை எப்படியோ வசியம் பண்ணி அவன் பக்கமாக இழுக்கிறது என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். The incident happened. There was a big misunderstanding between the temple committee and myself. அந்த கோயில்களில் கமிட்டி இருந்தது. அந்த கமிட்டிக்கும் நான் சேர்மனாக இருந்தேன். எனக்கும் அவர்களுக்கும் பல வித கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. It was in the year 1996. 1996 ஆண்டு இவ்வண்ணமாக நிகழ்வுகள் ஏற்பட்டன. It was during his birthday. என்னுடைய birthday celebration. அந்த பிறந்த நாள், அந்த விழாக்கள் நடக்கும் பொழுது, பூஜைகள் நடக்கும் பொழுது இவ்வண்ணமான காரியங்கள் நிகழ்ந்தது. When I arrived at the temple, the caretaker told me not to come into the temple. அந்த கோயிலுக்குள் நான் நுழையும் பொழுது அந்த கோயிலுடைய தர்மகர்த்தா அவர் எடுத்துக்கொண்டிருந்த அவர் சொன்னார், நீ உள்ளே வராதேன்னு சொல்லிட்டார். I was still the chairman of the temple. நான் அப்போ சேர்மனா இருந்தேன் அந்த கோயிலுக்கு. And he said, if you really want to come into the temple, you must kneel on the roadside and crawl away like a dog to the altar. அவர் சொன்னாரு, நீ இந்த சேர்மன் நான் ஒத்துக்கிறேன், ஆனா இங்க வரணும்னா இந்த பலிபீடத்துக்கு வர வேண்டுமா, அந்த விக்கிரகங்களுக்கு பலிபீடத்துக்கு வர வேண்டுமா, நீ நாயை போல அங்கே முழங்கால் மண்டியிட்டு அப்பண்ணமாக உருண்டு இங்கே வந்து இந்த பலிபீடத்தின் மேல்
விட வேண்டும் என்று அவன் சொன்னான். My goodness, I am a chairman of this temple, and another 2 more temple also is a chairman. How come this temple treat me like that? நான் யோசித்தேன், நான் இந்த கோயில் இருக்கு, இன்னும் 2 கோயிலுக்கு விக்கிரக கோயில் இருக்கு, என்ன இந்த கோயிலில் நான் சேர்மனா இருக்கேன், என்ன இவன் எப்படி சொல்றான், இன்னும் 2 கோயில் இருக்குது அப்படின்னு எனக்கு அதிர்ச்சி உற்றேன். I was very confused and disorientated. எனக்கு குழப்பம் வந்து விட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி யோசித்துக் கொண்டு நான் பேசிக்கொண்டிருந்தேன். So when I reached the altar, I asked the medium, "Why are you treating me this way, master?" That was the last time I called him master. அந்த பலிபீடத்தில் வந்தோன்னே அவரை பார்த்து பாஸ்டர்னு தான் கூப்பிட்டேன். ஏன் என்ன இந்த மாதிரி செய்றீங்க எனக்குன்னு நான் கேட்டேன். But he cannot give me any answer. But he just showed his temper. He banged the table so hard, even the cups can jump up of the table. அங்கே ஒரு மேஜை இருந்தது. நான் அப்படி கேள்வி கேட்டவன் அவர் மிகவும் கோபமுற்று அவர் என்ன செய்தார், ஒரு பெரிய சத்தத்தை போட்டு அந்த மேஜையை அடித்தார். அங்கே இருந்த கப்புகள் எல்லாம் அப்படியே குதிக்க ஆரம்பித்தது. You must understand, when a deity goes into a person's body, we become very, very strong. நபண்ணமாக அந்த அசுத்த ஆவி அந்த விக்கிரகத்திலிருந்து ஒரு மனிதனிடத்தில் புகுந்து கொண்டால் அவன் மிகவும் வைராக்கியமாக மிகவும் பலசாலியாக மாறுகிறான். Even 5 person also cannot catch him. 5 பேர் இருந்தா கூட அந்த அசுத்தாவியை பிடித்தவர்களை பிடிக்க முடியாது. He is that strong. அப்பண்ணமாக அவன் பலசாலியா மாறிடுவான் அசுத்தாவின் வல்லமை கொண்டு. And the medium is a 6-footer. 6 foot. அவர் அங்க இருக்கிறவர் மத்தியஸ்தர் வந்து 6 அடி உயரம். And the medium is an Indian. அவர் ஒரு இந்திய தேசத்தை சேர்ந்தவர். But when he goes into a trance, he speak Hakka, he speak Hokkien, he can speak all kind of languages. அங்க உள்ள போனோனே அசுத்தாவின் வல்லமையை கொண்டு பலவித பாஷைகளிலே சம்பாஷிக்க முடியும். When I saw this type of situation, automatically I retreat. நான் இவ்வண்ணமான காரியங்களை பார்த்தோன்னு நான் என்ன பண்ணேன், எனக்கு அறியாமலேயே நான் என்ன பண்ணேன், பின் வாங்க ஆரம்பித்தேன். He said one thing that I really don't understand. என்னால ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. He said, how dare you did not come for my anniversary birthday for 2 years? நீ 2 ஆண்டுகளாக நீ என்னுடைய பிறந்த நாளுக்கு நீ வரவில்லை, ஏன் அப்படி என்று கேட்டார். You are my chosen chief. You are my chosen one to head this temple. And how dare you never come for 2 years to celebrate my birthday? நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், 2 ஆண்டுகளாக என்னுடைய பிறந்த நாளுக்கு ஏன் நீ வரவில்லை என்று என்னை கேள்வி கேட்டார். You must understand, I was serving in the foreign land as a general manager. நான் வேற ஒரு இடத்துல regional director of the BIM Yaga. நான் அப்பண்ணமாக இருக்கிற ரீஜனல் டைரக்டராக வேற ஒரு தேசத்துல பக்கத்துல நான் பணி புரிந்து கொண்டு இருந்தேன். I started a big factory in Kota Kinabalu, Sabah. ஒரு இடத்துல சபான ஒரு இடத்துல நான் ஒரு பெரிய ஃபேக்டரி அமைத்தார்கள், அதை நான் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தேன். So there are a lot of work for me to do. நான் அநேக வேலைகளை செய்ய வேண்டும். 2 years passed very fast. 2 ஆண்டுகள் சாதாரணமாக கடந்து போய்விட்டது. But I never forget his birthday. ஆனால் அவருடைய பிறந்த நாளை நான் மறக்கவே இல்லை. So I will do all the rituals and the sacrifices and the offerings to him in his temple in Kota Kinabalu. அந்த பலிகளை, அந்த காணிக்கைகளை, அந்த உபகரணங்களை எல்லாவற்றையும் நான் செய்வேன் அவருடைய பிறந்த நாள் அன்று அந்த விக்கிரகங்களுக்கு. Before I retire from the altar, retreat from the altar, I asked the master again, how come he did not receive my offering and sacrifices? அந்த பலிபீடத்தை விட்டு நான் பின்வாங்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரே ஒரு கேள்வியை பார்த்து அந்த மத்தியஸ்தர் இடத்திலே கேட்டேன், நான் இவ்வண்ணமான செய்த உபகரணங்கள் பலவித காரியங்கள் எல்லாம் உங்களை ஏன் எட்டவில்லை, உங்களுடைய காதுக்கு ஏன் வரவில்லை என்று நான் அவரிடத்திலே கேட்டேன் ஒரு கேள்வியை. In the current time, when I send an email to another person, within seconds he will receive. நான் இமெயில் மூலமாக இவ்வண்ணமான காரியங்களை எடுத்து ஒரு செய்தியை அனுப்பியில் அதே நிமிடத்திலே அவர் அங்கே பெற்றுக்கொள்வார். So master, in the spiritual world it should be faster than the email. நான் அவரிடத்திலே கேட்டேன், மேற்பார்வையாளரே, நான் இவ்வண்ணமாக அனுப்பித்தேன் அவ்வண்ணமாக செய்தேன் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்க வேண்டும் என்று கேட்டேன். Wow, that was a real turning point. He bent the table one more time. அவருக்கு இன்னும் கோபம் வந்து அந்த மேஜையை போட்டு ஒரு அடியை அடிச்சார் கையை கொண்டு. Again I got a second shock.
எனக்கு திரும்பவும் அதிர்ச்சி உற்றேன். இரண்டாவது முறையா that second shot really pushed my brain into action. 10 வினாடிகளிலே அது என்னுடைய மூளைக்கு அந்த அடியானது அப்படியே துளைத்து விட்டு போனது. And it started to let me see what actually is going on in this type of places. நான் இவ்வண்ணமான காரியங்களை இவ்வண்ணமாக விக்கிரக கோயிலில் என்ன நடக்கிறது என்று நான் உணர ஆரம்பித்தேன், தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். How can a deity do this type of thing, man? அவ்வண்ணமாக இந்த விக்கிரகத்தின் இருக்கிற இந்த வல்லமைகள் எவ்வண்ணமான காரியங்களை செய்கிறது என்பதை நிதானித்து அறிய ஆரம்பித்தேன். How can he be called a supernatural god, a small god? எவ்வண்ணமாக நான் சொல்ல முடியும் இந்த சின்ன அசுத்தாவின் வல்லமையை ஜீன இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்பதை நான் ஏன் அழைக்க வேண்டும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். So that day onwards, I retreat. I sat alone in one corner of the temple. நான் என்ன பண்ணேன், அந்த விக்கிரக கோயில்ல ஒரு இடத்துல போய் நான் உட்கார்ந்துட்டேன். எதுவும் பேசவே இல்லை. There were around 300 old people. அங்கே 300க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். And every one of them approached me and said, Chairman, what is actually happening? ஒவ்வொருத்தரும் பார்த்து என்னை கேட்க ஆரம்பித்தார். சேர்மன், உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். And I told them I got nothing to explain. நான் சொன்னேன், எடுத்துரைக்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டேன். You want to know the answer? You go and ask him after the medium. நீங்க எதனா வேணும்னா அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். So when it come to 3:30, they were casting the lot. 3:30 மணி ஆன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கோயிலை பூட்டணும். To elect the next president. அவங்க ஒரு டப்பா வச்சு என்ன பண்ண, அடுத்த பிரசிடென்ட் அந்த சார்ம யாருன்றதை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். So when my name was mentioned, he cast. I got 9 votes. அவன் என் பேரை அந்த உண்டியில போட்ட உடனே 9 ஓட்டு எனக்கு கிடைச்சது. மற்றவங்க அது போட்ட உடனே அந்த 300 பேர்ல The second highest 3 votes. அடுத்தது 3. The third highest 3 votes also. மூன்றாவது 3 ஓட்டு. So when my name was written on the paper, said, now you are still the chairman. அந்த என் பேரை எழுதுனாங்க, நீங்க இன்னும் சேர்மனா தான் இருக்கீங்கன்னு சொல்லி எழுதுனாங்க. I took the paper. I tell you, I walked to the altar and I said, Master, I'm very sorry. I cannot accept this post anymore because I have to go back to Kota Kinabalu, Sabah. அந்த மாதிரி 9 ஓட்டு வச்சு நீங்க தான் சேரவனான்னு சொன்ன உடனே நான் அப்படியே நேரா போனேன். நான் பாஸ்டர் இருந்தா போதகர் தான் நான் அழைப்பேன். அங்க போய் சொன்னேன், ஓ போதகரே, என்னால் முடியாது, நான் வேற இடத்துக்கு போகணும், சபாக்குள்ள போகணும், அதனால என்னால் பணியாற்ற முடியாது என்று நான் அவரிடத்திலே சொல்லி மறுத்து விட்டேன். And that was the last time I ever stepped into a temple. அதுதான் கடைசி தடவை நான் ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ள நுழைந்தது. For 7 years, I was without any belief in any religion. 7 ஆண்டுகள் நான் வீட்டிலேயே இருந்தேன். நான் எந்த தெய்வத்தையும் யாரையும் ஆராதிக்கவும் இல்லை. எனக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் அற்று போயிட்டு. I was happily doing my business. நான் என்னுடைய வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தேன். I was happily doing the shipping business. நான் சந்தோஷமாக இந்த ஷிப்பிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தேன். It was even bigger than what I was doing in the past. நான் செய்வதை விட இது மிகப்பெரிய வியாபாரமாய் இருந்தது. I believe there is a spiritual force behind me. நான் யோசித்தேன், எனக்கு பின்பதாக ஒரு ஆவிக்குரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று. That time I still do not understand. என்னால் நம்ப முடியவில்லை. The love of our Lord Jesus Christ. நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நான் அப்பொழுது அனுபவிக்காமல் அவ்வண்ணமாகவே இருந்தேன். He sent a close friend of mine. என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பரை அனுப்பித்தார். Who has migrated to Australia. அவர் ஆஸ்திரேலியா தேசத்துல போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அவர் அனுப்பிச்சாரு. And when he came to Kuala Lumpur, அவர் திரும்பி கோலாலம்பூர் வந்த பொழுது I was his first friend that he visited. நான் முதல் நண்பர் நான் தான். என்னை அவர் விசாரிக்க ஆரம்பித்தார். என்னை அவர் விசாரித்தார். Later on I came to know that the Lord told him to come to see me. அப்பதான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு புரிஞ்சு கொண்டேன், ஆண்டவரே அவங்களை ஆஸ்திரேலியா இருந்து வரும்பொழுது என்னை பார்க்க அவர்களே அனுப்பிச்சிருந்தாரு. And he said that I want to introduce a friend to you. சொன்னாரு, ஒரு நண்பரை உங்களுக்கு அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னார். I said, friend in business? நண்பர் வியாபாரத்திலே நண்பர்? He said, no. இல்லை. This is a friend, a very special friend in everything that you are. அவர்கள் சொன்னார்கள், இவர் ஒரு நண்பர், மிகவும் ஒரு நல்ல நண்பர், வித்தியாசமான ஒரு நண்பர் என்று சொன்னார். And then I asked him, what is the friend's name? அவருடைய பேர் என்னன்னு கேட்டேன்.
And he said, Jesus. அவர் சொன்னார் இயேசுன்னு சொன்னார். When I hear the word Jesus already, I look at him and say, are you sure you are talking the right thing to me? இயேசுன்னு சொன்னோடனே நான் கேட்டேன், எனக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை, இந்த மாதிரி இருக்கவங்கள தொடப்பத்தை வச்சு துரத்தி தான் எனக்கு பழக்கம், அப்படி என்று உண்மையா என்கிட்ட வேற யாருக்கோ சொல்றதை என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்களா இயேசு பேரன்னு கேட்டேன். Many years ago when you were partners in business, I told you, don't talk to me about religion, don't talk to me about Jesus Christ and all that. And now today you come back all the way from Australia and telling me about Jesus Christ. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் ரெண்டு பேரும் வியாபாரங்களை செய்திருக்கிறோம், நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறோம். நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்கள் போய்விட்டீர்கள் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு. அப்பொழுதே நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னார், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நான் எடுத்து கூறிவிட்டேன். இப்பொழுதும் ஏன் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து என்னிடத்தில் இயேசுவை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். Then he said, no, I'm not talking to you about Jesus Christ yet. நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி உன்னிடத்தில் இப்ப பேச வரவில்லை என்று சொன்னார். I know your situation. I am in no position to talk to you about Jesus Christ. உன்னுடைய சூழ்நிலையை நான் நன்றாக அறிவேன், இயேசுவை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை என்று அப்பொழுது சொன்னார். But I want to introduce an elderly person to talk to you about the gospel. ஆனால் சுவிசேஷத்தை குறித்து ஒரு வயோதிபரை உன்னிடத்திலே வந்து பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீ அதற்கு நேரத்தை ஒதுக்கி என்னிடத்தில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். I kept on turning him down. I said, let us remain as good friends. Don't talk to me about Jesus Christ. We can always go out for a meal and be ha and happy together. நான் மறுத்து விட்டேன். நான் சொன்னேன், இயேசுவை குறித்து பேச வேண்டும் என்று வர வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கோம், வேணும்னா ஒன்றா இருக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், சாப்பிட கூட போகலாம் ஹோட்டலுக்கு, ஆனால் அந்த காரியம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். However, he was very persistent. அவர் அதையே சொல்லிக்கொண்டே இருந்தார், கேட்டுக்கொண்ட பேரில். You see, I am still a very reasonable person. நான் உதாரணமான ஒரு ஆள் தான் நான். Brother Saul, since you come all the way from Australia, okay lah, I give your friend 20 minutes. சரி, if you can convince me one point, I will accept Jesus Christ. நான் சொன்ன, நீங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கீங்க, என்ன பார்க்க வந்திருக்கீங்க முதல் நபராக, சரி நானும் மனிதாபிமானத்தின் பேர்ல உங்களை சொல்றேன், அவர் கொடுப்பேன் ஒரு தருணம், 20 நிமிஷம் தான் கொடுப்பேன். அந்த 20 நிமிஷத்தில் நான் கேள்வி கேட்டது ஒரே கேள்விக்கு அவர் பதில் அளித்து, அதில் என்ன அவரால் கன்வின்ஸ் பண்ண முடிந்தா நான் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். My friend was so confident that his friend, the evangelist, will be able to convince me just by one point. அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாக அவருடைய நண்பர் நிச்சயமாக வந்து ஒரே ஒரு காரியத்தை எடுத்து உரைத்து எப்படி வேண்டுமானாலும் என்னுடைய இருதயத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். And true enough, appointment was made the next day. அடுத்த நாளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. I give him face. I said 20 minutes, remember, tell your friend 20 minutes. After 20 minutes, I have the right to chase him out also. நான் சொல்லுவேன் 20 நிமிஷம் தான்னா எனக்கு கோபம் வரும், நான் அவரை துரத்தி கூட விடுவேன், அப்போ கோச்சிக்கிடான்னு சொன்னேன். He accepted the challenge. அவர் சொன்னார், சவாலை அவர் சந்திக்க விரும்பினார். The evangelist came to my office at 10:30 sharp. அடுத்த நாள் 10:30 மணி சரியாக 20 நிமிஷம் அப்பாயின்மென்ட்க்கு என்னை சந்திக்க அந்த சுவிசேஷகர் வந்தார். And we sat in a big room, in my room. அந்த இடத்திலே ஒரு கூட்டமாக உட்கார்ந்தோம். That time I was the director of the shipping company. நான் அந்த ஷிப்பிங் கம்பெனிக்கு அப்பொழுது டைரக்டராக இருந்தேன். And instead of sharing the gospel to me, you know what he did? He was singing all the hymn song. அவர் ஒன்றும் வந்து பேசலாம் இல்லை, வந்து பாடலை மாத்திரம் பாடிக்கொண்டிருந்தார். I was looking at my friend and I was looking at the old man. I said, oh yo, this man is going to get my temper. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது யோசிச்சாரு, இந்த மனுஷன் பாடிக்கிட்டே இருக்கான், எனக்கு கோபம் வந்ததுன்னா பார் நேரம் முடிய போது, 20வது நிமிஷம் முடியும் பொழுது பார் என் கோபத்தை தான் இவன் வாங்கி கட்டிக்க போறான்னு நினைச்சேன். I was waiting for him to talk something about Jesus Christ. நான் நினைச்சேன் அவர் ஏதோ இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச போறாரு. But he never do that. அவர் இயேசுவை பத்தி டைரக்டா for half an hour he was in front of me singing all the hymn song. அரை மணி நேரம் சும்மா பாடல்களை சும்மா பாடிக்கொண்டே இருக்கிறார், எனக்கு எதிராக அதுவும் உட்கார்ந்து கொண்டு. Then the last song he sang, God sent his son, he called him Jesus.
Wow, when I hear the word Jesus, very angry. கடைசியாக ஒரு பாடல் பாடினார். ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பித்தார், அவருடைய பேர் இயேசு. இயேசுன்னு சொல்லும்போது எனக்கு பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டேன், எனக்கு ஒரே ஆவேசமாயிட்டேன். At that very moment, I was energized. I said, oh, this is the opportunity to chase him out of my office. அந்த மாதிரி சொன்னோன்னு எனக்கு ஆவேசம் வந்துருச்சு. அப்பதான் நினைச்சேன், இப்பதான் எனக்கு ஒரு தருணம் கிடைச்சது, இவனை துரத்திடலாம். Because of my friend, I cool down, I control. என்னுடைய நண்பரை பார்த்து சரி ரொம்ப கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று என்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக்கி கொண்டேன். Actually, I was lost. I just don't know what to do with this old man now. இந்த வயசானவர் வந்து இப்படி பண்றாரு, இவரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாம தான் குழம்பி போயிருந்தேன். He is wasting more than half an hour of my precious time. என்னுடைய வெளியேறப்பட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலான சமயத்தை இவர் வந்து வீணாக்குகிறார் என்று நான் யோசித்தேன். I was looking at my watch and was looking in the drawer. I was opening up the drawer and close the drawer and loudly I banged the drawer. என்னுடைய வாட்சை பார்த்தா, மேஜையை பார்த்தா, டிராவை திறந்தேன், திருப்பி மூடின, திருப்பி டம்முன்னு அடிச்சேன். Showing my displeasure to my friend. ஏனென்றால் என்னுடைய நண்பரிடத்திலே எனக்கு இது பிடிக்கவில்லை என்று I do not want to look at the old man also. மறைமுகமாக எதிர்ப்பை தெரிவித்தேன். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையிலே நான் இருந்தேன். At that point of my action, my friend must make kick the old man. அப்ப எனக்கு வந்து ஒரு எட்டி வச்சலாம் நண்பரை பார்த்து, ஏன்பா இந்த மாதிரி கூட்டு வந்து சித்திரவதை பண்றாருன்னு. Please go to the point. Please go to the point. பாயிண்ட்டுக்கு போங்க, குறிப்புக்கு போங்கன்னு கேட்டேன். Talk to him about the gospel. அவரிடத்துல பேசுங்க சுவிசேஷத்தை குறித்து. That was the sign language. அப்படிதான் ஒரு மாதிரி கையெல்லாம் செய்கை இருந்தது. I pretend not to see. நான் அந்த செய்கையை பார்க்கல, வேண்டாப்பான்னு சொல்லிட்டு. I was getting very bored up with the inside. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருந்தது. என்னப்பா இவர் பேசுனதே பேசுறார், போர் அடிக்கிறாருன்னு யோசிச்சேன். I believe this old man was filled with the Holy Spirit. நான் நினைக்கிறேன் அந்த வயோதிபர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிறைந்திருந்துதான் இருந்தார் என்று நான் யோசிக்கிறேன். You talk to me about what? No, you talk to me about Chinese character. சைனா அந்த கேரக்டர், அதை குறித்து பேசினார். You know, Chinese character is very pictorial. அந்த சீனால குணாதிசயங்கள், பலவித காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். When they say big, the lettering, the word that will be like that, like a man with an outstretched arm. பெருசுன்னு சொன்னா ஒரு மனுஷன் இப்படி நின்னு ரெண்டு கையை விரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் அங்க. அதான் சைனீஸ் கேரக்டர். அப்பனமாக வரைபடத்திலே வரைந்து அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். Is big. அது பெருசு. அப்படின்னா ஒரு மனிதன் நிப்பான், ரெண்டு கையை விரிச்சு காப்பான். அந்த மாதிரி. Say mouth, cold. வாய்னா இந்த மாதிரி வாயை வரைஞ்சு அப்படி காப்பான். So you are learning a little bit of Mandarin already. When you say sun is a round thing and then with a lot of lines. சூரியன்னா பெருசா ரவுண்ட் போட்டு அப்படியே போடுவாங்க கோடு. When you say mountain, hill, you show you a sign, hill. 3 branches. அங்க மலைனா அந்த மாதிரி வரைஞ்சு காட்டுவாங்க வரைபடத்துல. So when come to this special character, you say people learn. People 7 days pray to the cross. அவங்க என்ன சொன்னாங்க, ஜனங்கள் 7 நாட்கள் கிராஸை போட்டாரு, இங்க ஜெபிக்கிறார்கள் குருசை பார்த்து. That character really startled my thinking. அப்பன்னமாக அவர் வரைபடத்தை எழுதி அந்த குருசை போட்டவுடன் அது என்னுடைய கவனத்தை நான் செலுத்த ஆரம்பித்தேன். Chinese people are very pious. They love to pray to the Heavenly Father. சீன மக்கள் மிகவும் பயபக்தி உள்ளவர்கள். அந்த படைத்த ஆண்டவரை, சிருஷ்டிகரை அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவ்வண்ணமாக ஆர்வம் கொண்ட ஜனங்கள். Until today, the Chinese people use the 3 joystick. They pray to the Heavenly Father. இன்றைய வரைக்கும் சீன தேசத்திலே அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கொண்டு பிதாவிடத்திலே ஜெபிப்பது வழக்கம். The actual way of praying to the Heavenly Father is there is no idol whatsoever. Only the word Ti Kong. That means the Heavenly Father. The word only, the word. அவர்கள் பரலோக பிதாவே என்று சொல்லி அவரிடத்தில் தான் எந்த விக்கிரகத்தையும் வைப்பதில்லை, அவரிடத்தில் நேரடியாக ஜெபிப்பார்கள். Even the emperor has never seen God the Father. அந்த ராஜாதி ராஜா கூட என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ராஜா கூட அப்படி ஜெபிக்க மாட்டார், சக்கரவர்த்தி கூட அப்படி ஜெபிக்க மாட்டார். But they believe that he is the creator. ஏனென்றால் ஒரு
உலகத்தை படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் Therefore, இருதயங்களில். Chinese history is very, very unique. அதனால சீன சரித்திரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். Today, they have discovered the genealogy of the Chinese race. இன்றைக்கு அந்த ஜீனியாலஜி எவ்வண்ணமாக சீனர்கள் எவ்வண்ணமாக வந்தார்கள் படைக்கப்பட்டார்கள் என்றதை இன்றைக்கு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். The DNA test shows that they are the Abrahamic race. அந்த டிஎன்ஏ அந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணீங்கன்னா டிஎன்ஏ அந்த ஆபிரகாம்லேருந்து வந்து அந்த சந்ததி என்பதை நிரூபித்து காட்டுகிறார்கள். It's not done by the American or the French or the German, but it was done by the Chinese scientists. வேற எந்த தேசத்திலேயோ அமெரிக்கர்களோ பிரான்ஸ் தேசத்திலேயோ வேற எந்த தேசத்திலையும் அவ்வண்ணமாக செய்யவில்லை. இதை சோதித்தறிந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்பில் சீனர்கள் தான் முதன்மையாக இருக்கிறார்கள். Since the old man has hit the point, I told my friend, your friend has success in showing me a point. நான் என்னோட நண்பரிடத்தில் சொன்னேன் ஒரே பாயிண்ட், நான் இதுக்கு தான் விடை கேட்டேன், இவர் இவ்வண்ணமாக எனக்கிட்ட உம்முடைய நண்பர் காண்பித்து விட்டார் அதற்கு விடையை. I believe there is a relationship about the cross to the Chinese people. ஓ சீன மக்களுக்கும் குரூஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று நான் ஒப்புக்கொண்டேன். And because of that, I accepted the Lord Jesus Christ on that day. நான் அவ்வண்ணமாக அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக 30th ஏற்றுக்கொண்டேன். of கரங்களை March தட்டி ஆமோதிப்போம். Give the Lord a clap of praise. ஹalleluya. ஆண்டவருக்கு இந்த கரங்களை தட்டுவோம். ஹalleluya. After that, it was plain transformation, because on that night itself, I knew down and I said, Lord, I'm very sorry. I repent. I confess that I have done your people wrong. அன்றைக்கே நான் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே போய் என்னுடைய வீட்டுக்கு போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அநேகரை திட்டினேன், அநேக காரியங்களை செய்தேன், தவறான காரியங்களை நான் செய்தேன், அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுவீராக என்று நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். You can take away all my power, the things that I have learned in the past, for the past 44 years. ஆண்டவரே 44 ஆண்டுகளுக்கு அந்த விக்கிரகங்களுக்கு எவ்வண்ணமாக செய்ய வேண்டும், எப்படி வசியம் பண்ண வேண்டும், அசுத்த ஆவிகளை வைத்து எப்படி சுகமாக்க வேண்டும், பலவித கெட்ட காரியங்கள் இயந்திரங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், அது எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்துவிடும், என்னை மன்னிப்பீராக. I don't need them anymore because I have you. எனக்கு அந்த வல்லமைகள் அசுத்தாவின் வல்லமைகளில் எனக்கு தேவையில்லை, நீர்தான் ஜீவிக்கிற தெய்வம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I said, Jesus, from today onwards, you start to mold me and transform me. ஆண்டவரே இன்றையிலிருந்து நீரே ஆண்டவரே என்னை வனைவீராக, என்னை உருவாக்குவீராக என்று கேட்டுக்கொண்டேன். For 7 years I was also in the wilderness. 7 ஆண்டுகள் நான் வனாந்தரத்தில் இருந்தேன். Today I thank my friend Brother Saul and Evangelist Yo that he has convinced me to accept you as the Lord and Savior. என்னுடைய நண்பருக்கும் சுவிசேஷருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அவர்கள் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே. But you must understand, when I want to serve the Lord, I have a lot of baggage behind me. எனக்கு ஆண்டவரை சேவிக்க வேண்டும் வரும்பொழுது எனக்கு நிறைய பலு இருந்தது பின்னாடி. The principality of darkness do not want me to be with the Lord. அந்த அசுத்தாவின் வல்லமைகள் நான் இவ்வண்ணமாக ஜீவிக்கிற தெய்வத்திற்கு வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. I was stricken with 5 sicknesses. எனக்கு 5 வியாதி என்னை பற்றி பிடித்தது. One is migraine. எனக்கு தலைவலி அடிக்கடி. Deaf. காது கேட்காது. My 2 ears are perforated. என்னுடைய 2 காது என்ன பண்ண ஏதோ வச்சு ஏதோ ஒரு 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 ஷீட் மாதிரி வச்சு நடுவுல தொலை போட்ட மாதிரி இருக்கும். I went for test. The doctor said you are supposed to be stone deaf. நீ இதுவரைக்கும் செவிடா இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. Your eardrum is perforated, a lot of holes. உன் ட்ரம்ல ஏதோ பேப்பர்ல ஓட்டை போட்ட மாதிரி ஓட்டை போட்டுக்கிறது, அப்பப்போ தான் உனக்கு கேட்கும் பேசுறது. I have a pulse. பல்ஸ் hemorrhoid. பின்னாடி அவருக்கு வந்து ஒரு மாதிரி ரத்தம் வரும் அவண்ணமாக ஒரு சூட்டுத்தன்மை இருந்தது. I have high blood pressure. பொங்கல் ஹை பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு இருந்தது. And another sickness was the sciatica. You call it sciatica. There here. Backbone. இந்த vertebra, இந்த பின்னாடி முதுகுல என்னாச்சு, இந்த முதுகு எலும்புல எனக்கு வலி இருந்தது. It pain my left leg. எனக்கு இங்க வலி இருக்கிறதுனால என்ன பண்ணும்,
இடது கால்ல வலிக்கும். Then I appeal to the Lord, truly I want to serve you. ஆண்டவரே நிச்சயமாக நான் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். I'm going to reach the age of retirement already. Yeah. I want to serve you. ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். How can I serve you with all these diseases and sicknesses? இந்த வியாதிகள் எல்லாம் வெச்சு ஆண்டவரே நான் எப்படி உம்மை ஆண்டவரே ஊழியம் செய்ய முடியும் என்று கேட்டேன். And I tell you, நான் சொல்கிறேன், the Lord kept to his word. அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். He healed me in every aspect of my sicknesses. என்னுடைய 5 வியாதிக்கும் அவர் பரிகாரியாக இருந்து என்னுடைய 5 வியாதியையும் தொட்டு சுகப்படுத்தினார். Praise the Lord. Hallelujah. Today I take only vitamin pills. நான் விட்டமின் பில்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு எடுத்துக்கொள்கிறேன். And supplements. சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட் மட்டும் தான் strengthen my body. ஏன்னா என்னுடைய சரீரத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். Strengthen my immunization. எனக்கு எதிர்ப்பு சக்திக்கு ஊட்டச்சத்து மிக்க அந்த டேப்லெட்ஸ் மாத்திரம் தான் எடுக்கிறேன், மாத்திரைகள். Praise the Lord. Today I am 69 years old. நான் 69 வயது உற்றவனாய் இருக்கிறேன். And I am still happy and readily to serve the Lord. இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு. நாங்க மலேசியா அப்பவும் 12 மணி 1 மணி வரைக்கும் கார் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுவாரு. எங்க வேணாலும் 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போவார். ஆண்டவருக்கு என்று உற்சாகமாக ஊழியம் செய்கிறார். Yeah, I have taken a lot of the time sharing my testimony. நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டேன், டைம் ஆயிடுச்சு. So I don't think so I will be able to talk about the end times. நான் இந்த இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காரியங்களை, முடிவின் காரியங்களை குறித்து பேச விரும்பவில்லை, நேரமாக இல்லாதபடியால். I am a believer of end times. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வருகிறார், முடிவு காலத்தை விசுவாசிக்கிறவன் நான். When will it happen? Nobody knows. என்ன எப்ப இயேசு வருகிறார் யாருக்கும் தெரியாது. If any prophet or evangelist or anybody come and tell you end time will be such a date, you don't have to believe it. இயேசு கிறிஸ்து வேற யாரோ சுவிசேஷகரோ வேற போதகரோ வந்து இந்த நேரத்தில் இயேசு வரப்போகிறான்னு நம்பாதீர்கள், யாரும் அறியார். Because the Bible says so. ஏனென்றால் வார்த்தை வண்ணமாக சொல்லுகிறது. Nobody knows the time. அவர் வருகிற நேரத்தை யாரும் அறிவார். Only the Father knows. பிதா மாத்திரம் அறிவார். Hallelujah. Hallelujah. Only the Father knows. பிதா மாத்திரம் இதை அறிந்திருக்கிறார். Any one of you dare to say that you know that you have heard from the Father? யாரா வந்து இல்ல நான் கேட்ட இந்த டைம்ல வருவார், இந்த நேரத்துல வருவார்னு சொன்னா நம்பாதீங்க. But the Bible also say, வார்த்தையும் அவண்ணமாக சொல்லுது, be prepared. நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். I will come. நான் நிச்சயமாக வருவேன். I shall return. நான் திரும்பவும் வருவேன். That will be the end time. அதுதான் முடிவின் காலம். And when I come, நான் வரும்பொழுது and you are not ready, நீங்கள் ஆயத்தமாய் இல்லை என்றால் you will be left behind. நீங்கள் கைவிடப்படுவீர்கள். In other words, you have to be a good Christian. நீங்கள் நல்ல கிறிஸ்தவராக, தரம் வாய்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். To be a good Christian, what must you do? நல்ல கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? You need to obey his command. அவர் கொடுத்த கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். What's the important part of his command? அவருடைய முக்கியமான கட்டளை என்னவாய் இருக்கிறது? You read from Matthew 28 18 to 19 18 to 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 ல இருந்து 20. டைம் அப். Yeah, time's up. 8:30 they have to finish. Yeah. Okay. 8:30 they have to finish. So now you have you go back home and read the வீட்ல போய் அத படிச்சுக்கோங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 ல இருந்து 20. You have to win more soul to the kingdom of God. Especially the loved ones. நீங்கள் மற்றவரிடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், மிகவும் அருமையான இவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். Anyway, today I brought my shofar along. நான் என்னுடைய எக்காளத்தை கொண்டு வந்திருக்கிறேன். I just want to blow a few notes to let you all know that when Jesus returns, the angels in heaven will be blowing the trumpets. நான் அந்த எக்காளத்தை ஓதுகிறேன். நான் சில நோட்டுகள் எல்லாம் வாசிப்பேன் வித்தியாசமான சத்தத்துல. அது என்னை குறிக்கிறது என்றால், இயேசு வரும்போது இவ்வண்ணமான எக்காள சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அன்றைக்கு தூதர்கள் ஊதுவார்கள். You will be hearing the trumpet sound very often now. நீங்கள் எக்காளம் ஓதுகிற சத்தத்தை கேட்பீர்கள். இது யெகோவா நிசி என்ற ஒரு எக்காள சத்தம். இயேசு ஜெயக்கொடி ஏற்றப்படுகிறது, அதுதான் இதுக்குடைய அர்த்தம், இந்த சத்தத்திற்கு அர்த்தம். ஓகே,
அடுத்த செட், அடுத்த நோட்டு. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி. அவன் 1.5 மாசம் இஸ்ரேலுக்கு போய் இதெல்லாம் கத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சத்தம் ஒவ்வொரு நோட்டை குறிக்கிறது. ஹல்லேலூயா.